நேற்று ரொம்ப நாள் கழித்து என் ஃப்ரெண்டோட ஷாப்பிங் போயிருந்தோம். எப்போவும் சாட்டர்டே ஆனாவே நான் அடையார் ஆனந்த பவனில் போயிட்டு ஒரு ஃபில்டர் காஃபி, அதுக்கப்புறம் ஒரு மினி டிஃபன் சாப்பிட்றது என்னோடய ரொட்டீன். மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸில் அதை பண்ணிவிடுவேன். அதை முடிச்சுட்டு பக்கத்தில் கொஞ்சம் ஷாப்பிங் பண்ண வேண்டியது இருந்தது. அங்கே போனேன். எனக்கு இந்த சன்ஃப்ளவர் வாங்கணும்னு நினச்சேன். ஆனால் அந்த சன்ஃப்ளவர் ஆர்டிஃபிஷியல் சன்ஃப்ளவர் ரொம்ப காஸ்ட்லி. ஸோ மற்ற பொருள் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன். அங்கே ஒரு செராமிக் இது தெரியுதுல்ல, முந்தானேத்து ஒரு விலாகில் அது பார்த்தேன். நான் நல்லா இருக்குல்ல, வாங்கணும்னு நினச்சேன். கடைசியில் அது பார்த்தா அந்த கடைக்கு பக்கத்தில் ரோட் சைட் ஷாப்லேயே இருந்தது. ஸோ அது வாங்கிட்டு வந்துட்டேன். வாங்கிட்டு வந்த பொருள் எல்லாத்தையுமே அந்தந்த டப்பாவில் போட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். அண்ட் நான் இன்னைக்கு சென்னைக்கு கிளம்புறேன். ஸோ ஊருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி நிறையா அந்த க்ளீனிங்லாம் பண்ணிவிடுவேன். அது எல்லாத்தையும் முடிச்சுட்டேன். ஃப்ரிட்ஜில் அந்த திங்ஸ் எல்லாம் காலி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இந்த கொலாப் பாக்ஸஸ்லாம் நிறையா வந்திருந்தது. அது எல்லாத்துலேயும் அட்ரஸ் எல்லாம் பிரிச்சுட்டு வெறும் டப்பாவெல்லாம் தூக்கி போடணும்னு எடுத்து வச்சுட்டேன். அந்த ஷூட் எடுக்கிற இடமே கொஞ்சம் டஸ்டிங் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணினேன். அண்ட் கொலாபுக்கு முன்னாடி ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி ஷூட்டெல்லாம் முடிச்சிடலான்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையுமே ஸ்டிச்சாக உட்காந்து முடிச்சிட்டேன். இன்னும் எடிட்டிங் மட்டும் பேலன்ஸ் இருக்குது. அப்புறம் செடியுமே கொஞ்சம் அங்கே எங்கே மாற்றி வைக்க வேண்டியிருந்தது. அதையும் முடிச்சிட்டேன். சன்லைட் தான் இந்த பிளான்ஸ்க்குலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். யுவர் ஸ்நாக்ஸ் இந்தியா அப்படிங்கிற இடத்துலேருந்து முட்டை மிட்டாய் அமைச்சிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி நான் முட்டை மிட்டாய் சாப்பிட்டதில்லை. நீங்களும் என்ன மாதிரி தானா ப்ளீஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். யூ வில் லவ் இட். அவங்க நிறைய பிளேசஸ்க்கு டெலிவரியும் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு வேணும்னா அவங்களோட பேஜ் நான் டேக் பண்ணுறேன். செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் கம்மிங் பேக் டு பேக்கிங், என்னோட பெரிய பேக்லேருந்து குட்டி பேக்குக்கு திங்ஸ் எல்லாம் மாற்றி வச்சுட்டேன். ஏன்னா ட்ராவல் பண்ணும்போது நான் ஸ்லிங் பேக் போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் வெளியே ரொம்ப தூசியாக இருந்தது. அண்ட் நாளைக்கு நான் செடியெல்லாம் எடுத்தும் வெளியே தான் வைக்கணும். ஸோ அந்த இடத்த மட்டும் கொஞ்சம் பெருக்கி தொடச்சிட்டேன். மொட்டை மாடியாக இருக்கிறதுனால நிறைய காற்றடிச்சு நிறைய குப்பை சேர்ந்துருது. யூஸ்வலாக மெயின்டெனன்ஸ் ஆளுங்க பெருக்கிடுவாங்க. இருந்தாலும் சம்டைம்ஸ் அது நிறைய ஆயிடுச்சு. ஸோ நான் அன்றைக்கி ஃப்ரீயாக தான் இருந்தேன்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் நான் க்ளீன் பண்ணிட்டேன். அண்ட் அன்றைக்கி எடுத்த எல்லா வீடியோவும் லேப்டாப்பில் மாற்றிட்டு ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு எடிட்டருக்கு அனுப்பணும். அது ரொம்ப பெரிய வேலை. அதை உட்காந்து நல்ல வேலை ஒரே ஸ்ட்ரெச்சில் முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வெளியே போய் கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியது இருந்தது. வாங்கி முடிச்சுட்டு வீட்டுக்கு வரப்போ ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன ஸ்கின் கேர் பண்ணிவிட்டு தூங்க. அண்ட் எஸ், இப்போ பஸ்ஸில் தான் போயிட்டுருக்கேன். இனி வர வீடியோஸ் எல்லாம் சென்னையிலேருந்து தான் வரும். அவ்வளோதான் பீப்புள். ஓகே, பாய்.